ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மாயா பஜார். இன்றைய ரெசிபி வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அதற்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் ஒரு 10-12, பூண்டு ஒரு 4, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 2, தக்காளி. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம். இது வறுக்க நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி, சீரகம், கொத்தமல்லி, வெந்தயம் 3 1/4 ஸ்பூனு, 2 பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். அப்புறம் புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு. இதை நல்லா வெந்நீரில் போட்டு கரைச்சி வச்சுக்கணும். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் நிறையா, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுக்கணும். இதுவும் தேங்காயும் போட்டு இதை வறுத்துட்டு கடைசியாக தேங்காய் போட்டு வறுத்துட்டு ஆற வெட்டி அரைச்சி வச்சுக்கணும். இதை அரிஞ்சு வச்சுக்கணும். வெண்டைக்காயும் அரியணும். இப்போ செய்முறை பார்ப்போம். முதல்ல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி இந்த சீரகம், கொத்தமல்லி, வெந்தயம் ஒரு 1/2 செகண்ட் தள்ளி கருப்பு உளுந்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிவக்கிறப்ப தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். 1/2 மூடி தேங்காய். இப்போ செவந்துருச்சு. தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆற விட்டு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். காஞ்சோடனே கடுகு போட்டுருவோம். கடுகு வெடிச்சோன்னா பருப்பு, வெந்தயம் எல்லாம் போட்டுறோம். பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். வணங்கினோன்னா காயும் கையோடையும் போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். 5 மினிட்ஸு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கு தான் நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். ஆனால் புளி ஊற்றக்கூடாது இதில். அதனால் இப்போ நம்ம மண்பானையில் புளியை கரைச்சி வச்சுட்டேன். இதில் தக்காளி 2 கரைச்சி வச்சுட்டேன். அதையும் ஊற்றிட்டேன். சாம்பார் தூள், மஞ்சள் தூள், காய்க்கு மட்டும் 1/2 உப்பு போட்டிருக்கேன். இந்த காயை எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸுக்கு கரெக்டான ஃப்ளேமில் வேகட்டும். தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றி இறக்கிற வேண்டியதுதான் ஒரு கொதியில். இப்போ இது வேகட்டும். மூடி வச்சிட்றேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையில 2 தடவை கிளறி விட்டேன். வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சதை தேங்காய், பருப்பு எல்லாத்தையும் அரைச்சதை வீட்டில் போட்டு ரொம்பவும் கெட்டி வேண்டாம், ரொம்பவும் தண்ணியாட்டம் வேண்டாம்.
இந்த பதத்தில் இருந்தால் தான் 2 கொதியில் இறக்கிடலாம். காய் வெந்துருச்சு. இப்போ 2 கொதி வந்துருச்சு. இப்போ மீதி உப்பையும் போட்டுடலாம். கருவேப்பிலை, உப்பு கரையை ஒரு கொதி விட்டுட்டு இறக்கிடலாம். செஞ்சு பாருங்கள். இது சுடுசாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.